அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கங்கள். மழையெல்லாம் கொஞ்சம் நின்று வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. செடிகள்லாம் கொஞ்சம் பசுமையாக தலை தூக்கி வளர்ந்து வருது. இதில் ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் செடி வளர்ப்பு முறையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இடையில் இந்த கத்திரிக்காய் செடியில் சில பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் இன்றைக்கி போட்டு இது மூலமாக உங்களுக்கு விளக்கலான்னு பார்க்குறேன். இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள், நல்ல செழிப்பாக பச்சை பசேல் நல்லா தான் வந்துட்டுருக்கு. எல்லா செடியுமே பாருங்கள். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் விளக்கி சொல்கிறேன். இதை பாருங்கள், நல்லா அற்புதமாக நல்லா வந்துட்டுருக்கு இந்த செடி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் பூத்து இந்த பூவெல்லாம் காயாக மாறி இருக்குது. அந்த செயற்கை மகரந்த சேர்க்கை மூலமாக செயற்கை முறையில் பண்ணதுனால ஏராளமாக இதில் காய் வந்திருக்கு. ஆனால் இதில் இது ஒரு புது விதமான பூச்சி தாக்கல் ஆகிருக்கிறதுனால இந்த பழங்கள்லாம், இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இந்த கத்திரிக்காய்க்குள்ளே புழு ஊடுருவி இந்த கத்திரிக்காயை நாசமாக்குறது. அது ஒரு வகையான புழு. அது மட்டும் இல்லாமல் இந்த புழு மண்ணுக்குள்ளேயும் உருவாருது. அப்புறம் இந்த தண்டுக்குள்ளேயும் இந்த புழு உள்ளுக்குள்ளே ஊடுருவி தண்டெல்லாம் குடஞ்சி மேலே அந்த கத்திரிக்காய் பழங்கள்லாம் உள்ளுக்குள்ளே குடஞ்சி அது எல்லாத்தையுமே செடியே உருகுலைக்க வைக்கிறது. இதுக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னும் போது சில நண்பர்கள் பகிர்ந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே ஓட்டை போட்டிருக்கோம், எங்கே இலைகள்லாம் வாடிக்கை துவண்டு இருக்கோ அதுக்கு கீழே அந்த தண்டு, அந்த ஸ்டெம்மை வெட்டி எரிஞ்சிட சொல்கிறாங்க. அதுவும் செய்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த பூச்சியை கண்டுபிடிச்சி அதை கொல்றதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அதனால் நான் என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா, இது ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மாறி மாறி வேப்பெண்ணெய் 1 லிட்டரில் ஒரு 3 ml மட்டும் எடுத்துட்டா போதும். எடுத்துட்டு நல்லா கலக்கி அந்த சோப் சொல்யூஷனையும் சேர்த்து வேப்பெண்ணெய் ஃபுல்லாக அடிக்கணும். செடி ஃபுல்லாக இதை தண்டு பாகம், ஒரு இலை பாகம், மேல் பாகம், கீழ் பாகம் எல்லாத்துக்குமே அடிச்சுட்டு வரணும். அடிச்சுட்டு வந்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வேப்பம் புண்ணாக்கு எடுத்து டைரெக்டாகவே மண்ணை பாருங்கள், ஒவ்வொரு மண்ணையும் நல்லா அப்படியே லூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டு அதை சாஃப்டாக ஆக்கிட்டு அதில் வேப்பம் புண்ணாக்கு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அடி வரைக்கும் போகிற மாதிரி. வேர்லேருந்து இந்த புழு இந்த தண்டு மூலமாக மேலே தாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வேரில் இதை தாக்கக்கூடிய பூச்சி, இந்த புழு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த வேப்பம் புண்ணாக்கு இன்றைக்கி மண்ணில் கலந்துருக்கேன் நான். அது மூலமாக இந்த பூ கண்ட்ரோல் ஆகும், இந்த பழம்லாம் அழுகாது, ஓட்டை போடாது, செடியெல்லாம் பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்பி நான் இன்றைக்கி அதை செய்திருக்கேன். ஸோ நண்பர்களுக்கு இதை பற்றி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ இது பயனுள்ள வீடியோ உங்களுக்கு சேரணுன்னா நீங்கள் அவசியம் இதை பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அதுவாகவே உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். வாழ்க வளமுடன்.